திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா போடிகாமன்வாடி ஊராட்சிக்கு உட்பட்ட வீரசிக்கம்பட்டி, சொக்கலிங்கபுரம், போடிகாமன்வாடி ஆகிய கிராமங்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் நேரில் சென்று பொதுமக்களின் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை கிடைத்தவர்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் போடிகாமன்வாடி ஊராட்சி மன்ற தலைவர் நாகலட்சுமி சசிகுமார் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் க. நடராஜன் மற்றும் ஆத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் ராமன் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் நாகையா. அதை நான் தாக்கல் சொல்லி அவர்களுக்கு கொடுக்கலாம்னு பட்டியலில் சேர்த்து அரசு கரண்டி அவர்களுக்கு வாங்கிக்கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம இந்த சுற்றுப்பயணத்தில் பணம் எது கொடுக்கணும்னு அதில் நம்ம பிரச்சனை வரையில நான் தான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத ஆள் போட்டு பார்க்கலாம்.